நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவ. தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 29, 13, 14 வசனங்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா சாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பாபிலோன் சிறையிருப்பிலே மீந்திருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை எழுதப்படுகிறது. மீந்திருக்கிறவர்களுக்கு சிறையிருப்பில் இருக்கிறாங்க, ஆனாலும் தப்பி இருக்கிறாங்க. பிரச்சனையில் இருக்கிறாங்க, ஆனாலும் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் 1000, வலது புறத்தில் 10,000 விழுந்துச்சு, விழாம இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டா கிருபைன்னு சொல்றதை தவிர வேற சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இங்க பாரு, நான் திருப்பி கொண்டு வருவேன், உன்னை நான் பூர்வ நிலையில ஸ்தாபிப்பேன், விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன், அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்த உன்னை திரும்ப நான். எத்தனை பேர் நம்புறீங்க என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் திரும்பி வர பண்ண முடியும்? திரும்பி வர பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் இந்த காரியத்தை எரேமியாவை கொண்டு எழுதுகிறார். ஒரு பெரிய நம்பிக்கை அங்க கொடுக்கிறார். நம்பிக்கை, நீ என்ன தேடு, என்ன தேடு. இன்று பேசும்படி 5 காரியங்களை இந்த சம்பவங்களிலிருந்து உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். முதல் காரியம், கர்த்தர் தரும் விடுதலையே மெய்யான விடுதலை. இந்த சத்தியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். சரித்திரத்துக்குள்ள ரொம்ப போகல, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த வாரத்தில் பேசும்படி ஆவியானவர் அப்படி நினைவுல கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டார். என் வாழ்க்கையில 40 நாளில் கடக்க, இஸ்ரவேலர்களுக்கு வனாந்திரம் 40 வருஷம், இயேசுவுக்கு வனாந்திரம் 40 நாள். ஆமே, பின்வாங்காதவர் 40 டேஸ்ல ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டார். ஆனா பின்வாங்கி 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 இப்படிதான், அதாவது இயேசு கிட்ட சாத்தா வந்தால இப்படிதான் ஒவ்வொருவர் மூலமா ஜனங்கள்கிட்ட இன்வால்வ் ஆவான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து பின்வாங்க வைக்கிறது. ஒரு நாள் 1 வருஷமா மாறுது. இப்படிதான் டிலே ஆச்சு. என்னாகமம் 14வது அதிகாரம், ஆண்டவரை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இந்த வசனம் ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தாலும், ஆமென், அதனுடைய 34வது வசனம், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து, அடுத்த வார்த்தை, என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்குல்ல, அதை மாத்த வச்சிடாதீங்கன்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? 40 டேஸ்ல கொண்டு போனோம். ஆனா ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு வருஷமா மாறுறதுக்கு காரணம் என்ன? ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், பின்வாங்கினார்கள். ஆண்டவரை தான் தேடுறீங்களா? ஆண்டவரை கடைசி வரை தேடுங்க. ஆண்டவரையும் தேடி அங்கேயும் போய் இவங்களையும் பார்த்து அவங்களையும் பார்த்து. ஆமென். சிலர் பாருங்க, கைவசம் எடுக்கிறதுக்குன்னு போவாங்க. ஆமென். நமக்கு சிரிப்பா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் இதை போறாங்க. கை விஷம் எடுத்துருவாங்க, ஆனா அதுக்கப்புறம் வாயில விஷம் வரும். இங்க மர நுகம் மாறி இந்த மனசை விட்டு இந்த வேர்டை எடுத்துடக்கூடாது. மர நுகம் மாறி
இரும்பு நுகம். ஒரு நாள் 1 வருஷம் ஆகுது. வனாந்திரம், இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவாராம். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? அந்த டைம்ல ஆண்டவரேன்னு கூப்பிட்டா மண்ணா கிடைக்கும். வனாந்திரத்தை தாண்ட மாட்டேன். நீ வனாந்திரத்தை தாண்டணும்னா உத்தம இருதயத்தோடு. என் தாசனாகி யோசுவா வேறையாவியுடையவன். ஒரு நாள் 1 வருஷமாய் 40 நாள் 40 வருஷம் ஆச்சு. இதுல பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? யோசுவா பாதிக்கப்பட்டான். ஆனால் யோசுவாவுக்கு பலன் குறையல. ஆமென். என்னதுன்னு அர்த்தம்? ஆண்டவர் உங்களை வனாந்திரத்துல எவ்வளவு இருக்க வைக்கிறாரோ அவ்வளவு உங்களுக்கு ஆயுள் கட்டி. ஆமென். 25 வருஷம் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தார்ல. ஆபிரகாம் எத்தனை வயசுல மரித்தான் தெரியுமா? 175. 25 வருஷம் காத்திருக்க வைத்தவன 75 வருஷம் அனுபவிக்க வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆமென். யோபு எத்தனை தலைமுறை கண்டான் தெரியுமா? 4 தலைமுறையை கண்டான். ஒரு தலைமுறையில அத்தனை கஷ்டத்தை கண்டு கத்தரை விட்டு பின்வாங்காம இருந்தான்ல, அவனுக்கு 4 தலைமுறையை காண வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறது மற்றவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட், காலேபுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. நமக்கு என்னன்னா, இன்னைக்கு ஜோம் பண்ணணும், நாளைக்கு பார்க்கணும், நாளை கழிச்சு போகணும். அப்படின்னா ஓகே. ஆண்டவர் எவ்வளவு அதான் மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ என்ன பண்ற தெரியுமா? அசட்ட பண்ற. என்னுடைய ஆசை என்ன நினைக்கிற? ஆண்டவருடைய ஆசை என்ன நினைக்கிற? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நம்ம அதை விட்டுட்டு உடனே அவ்வளவுதான் முடிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல அவர்கள் கேதுரு மரங்களை போல இருப்பார்கள். இப்படிதான் ஒரு வளர விடுறார். கீழே வேர் பற்றி பூத்து காய்ச்சி, அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு மழை பெய்யும் பாருங்க, அப்படி ஒரு காளான் முளைக்கும். கண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா. அடுத்த நாள் பார்த்தா காளான். கர்த்தர் தேவ ஆண்டவர் அப்படி நமக்கு எந்த ப்ராமிஸுமே தரல. வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது மோசே நிறுத்தி உபாகம் 1வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அப்படி நின்னு அப்படி திரும்பி பார்த்து சொல்றார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. நீங்க வேர்டை எப்பவுமே ஃபியூச்சரா பார்த்து போயிட்டே இருக்கணும். பின்வாங்கினா என்னாகும்? 32:15 ஒரு விசை கூட இந்த வசனத்தை உங்க கண்களை விட்டு திருப்பாதிருங்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவார். நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, வனாந்திரத்தை தாண்டணுமா என்பது நான் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. நான் என்ன தீர்மானம் எடுக்க போறேன்? நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, இன்னும் கஷ்டப்படணுமா? இல்ல ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தை விட்டு. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரின் பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு போனார். 40 நாள்ல இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை தாண்டினாரே. ஆமே. நம்முடைய ஹீரோ முந்தின ஆதாம் அல்ல, நம்முடைய ஹீரோ பிந்தின ஆதாம். நம்முடைய ஹீரோ மோசே அல்ல, நம்முடைய ஹீரோ மோசேயிலும் பெரியவர். 40 நாள்ல வனாந்திரத்தை கடந்து வந்தவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. கர்த்தரிடத்திலிருந்து வராத எந்த விடுதலையும் அது இன்று விடுதலை போல தோன்றினாலும் அது நாளை இன்னும் பலத்த கட்டுக்குள்ளே தான் நம்மை கொண்டு போகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆமென். 5ன்னு சொல்லிட்டானோ? ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சிலருக்கு பாருங்க, உடனே நல்லா இருக்கு, உடனே எல்லாமே ஓகேயானது மாதிரி இருக்கு, அடுத்து ஒரு பெரிய. யோசேப்பு லைஃப்ல விடுவிக்கப்படுவார், அகப்படுவார், விடுவிக்கப்படுவார், இப்படிதான் யோசேப்பு லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனா 30வது வயசுல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் பாத்தீங்களா? அது பெர்மனன்ட் ரிலீஃப். ஆமா. போர்த்திபார் கண்ணுல தயை கிடைக்குது, என் வீட்டுல நெல் தான் திருப்பி உள்ள. இப்படிதான் போயிட்டே இருக்குது. குழியில தூக்கி போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க. தூக்கி எடுத்ததும் யோசேப்பு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா?
அப்பாடா. ஏன்னா அவர் அண்ணே அண்ணேன்னு கெஞ்சினார். அண்ணன் தூக்கிட்டார். தூக்கி முடிச்சதும் பார்த்தா 20 வெள்ளி காசுக்கு வச்சுட்டார். என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு நான் அந்த குழியிலே கிடந்திருப்பேன். So temporary relief. ஏன்னா கர்த்தர்னு கை வைக்கல. கர்த்தர் அவனோடு இருந்தார் மட்டும்தான் இருக்கும் பைபிள்ல. அவன் தயை கிடைக்க பண்ணிட்டே இருந்தார். ஃபேவர் கிடைக்க பண்ணிட்டே இருக்கிறார். சிறையில் இருந்தால் அந்த ஃபேவர், நுகத்தில் இருந்தால் அந்த ஃபேவர், தீயை தண்ணீரை கடந்தால் அந்த தயவு கிடைச்சிட்டே இருக்கும். கத்த தருகிற விடுதலை. அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க. இவங்க 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 கிட்ட போனா அவங்க உங்க வீட்டுல எங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு என்னத்தை ஒளிச்சு வைக்க போறோம்? ஆமென். அவங்க எடுத்து தருவாங்க. இதெல்லாம் அப்படியே நம்மளை முட்டன நமக்கெல்லாம் பாருங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். எனக்கு தெரியும், அப்பா தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது. இந்த நுகத்துக்குள் இருந்தும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் இந்த நுகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள். அதாவது காலத்தை வீணாக்காதிருங்கள். எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை வாசியுங்கள். தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட்டு போன அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளையும் பெற்று பெண்களுக்கு கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடு. இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்யட்டும் சொல்லிட்டு நீ சும்மா இருக்காதேன்னு சொல்றார். அவர் செய்ய வேண்டிய காலத்தில் அவர் எல்லாம் செய்வார். இப்பொழுது நீ என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டு. ஆமென். அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவருடைய வார்த்தை நிறைவேறட்டும் சொல்லிட்டு நீ காலத்தை வீணாக்காது. அதான் எரேமியாவை கொண்டு சொல்றார். மீந்து இருக்கிறவர்கள் சொல்ற, இங்க பாரு, டைம் வரும், அந்த காலம் நிறைவேறும் போது. எரேமியா 29வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க. சரிப்பா, அவன் செட்டில் ஆயிட்டான், அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அப்படியே போட்டோம், அப்படி விட மாட்டேன். டைம் வரும், வேளை வரும். வேளைக்காக காத்திருக்க கிருபை. ஆமென். வேளைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு. ஆமென். அதாவது ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன். கர்த்தர் நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை செயல்பட வைப்பார். டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார். டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க. ஆமென். அந்த டைம் ஆக இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு டோர். அதுக்காக வார்த்தை, அதான் சொல்ல, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். உன் மேல நான் சொல்லியிருக்கிற நல் வார்த்தையை காலம் நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கிறது. அவருக்கு தெரியும் இந்த டைம்ல தான்
அதான் சொன்னேன்ல, 40 வயசுலயே மோசைக்கு எண்ணம் இருக்கு, என் கையால கத்தர் விடு. நல்ல எண்ணம், அது உண்மையான எண்ணம். ஆனா அப்பவே நடத்தி இருந்தா, ஆமென், மோசே அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டார். அவர் எகிப்தின் சாஸ்திரங்களை, கலைகளை கட்டவர். அதனால ஒரே அடியில ஒருத்தனை கொண்டான். 40 வருஷம் ட்ரைனிங். இந்த வெயிட்டிங் பீரியட் ட்ரைனிங் பீரியட். சில 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 கோர்ஸ் எல்லாம் படிக்க போவாங்க பாருங்க. படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களாம் ஃபாரின்ல படிக்க போற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. எங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல்ல, ஏதாவது பெட்ரோல் பல்க்ல, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்க அவங்க போனாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? இதை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை எதுவரை தெரியுமா, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது வரைக்கும், எனக்கு இந்த டோர் ஓபன் ஆகுறது வரைக்கும். டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க. நமக்கு தெரியாது. ஆமே, ரூத்துக்கு தெரியும், இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான். ஆமே. அதனால பிள்ளைங்களாம், நம்ம சர்ச்சிலையும் பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்குன்னு போகல. அவங்க போனது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா தற்காலிகமாய், அதான் இங்க எரேமியாவை கொண்டு சொல்றாரு, பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருங்க, வேலை வரும், காலம் நிறைவேறும். நான் நம்புகிற சில உள்ளங்களோடு கத்த தீர்க்க தரிசனமாய் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நாள் வரும், அப்பொழுது உங்கள் மேல் என் நல்வார்த்தையை, உங்கள் மேல் என் நல்வார்த்தையை. அதன் அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஆபிரகாமுக்கு பலிச்சுச்சு, ஈசாக்குக்கு பலிச்சது, யாக்கோபுக்கு பலிச்சது, உனக்கும் பலிக்கும். நல்ல கைகளை சாட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேர்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் டெம்பரரி. அதனாலதான் எனக்கு என் தகப்பனாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 50 பேர் இருக்கும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு பத்தாது அப்படிம்பாங்க. நான் இருந்து என்ன பேசிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் சாட்டர்டே நடக்கும். ஒரு 40-50 பேர் இருப்பாங்க, 20 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. வயசானவங்க தான் இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. அந்த எல்லாம் முயற்சி சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சில் இப்படி. ஏன்னா அப்போ கீழே இருப்பாங்களா, எல்லாரும் மேலே லிஃப்ட் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். பார்த்துட்டே இருப்பேன், ஏசப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் வர எங்க அப்பாட்ட ஒரு நாள் சொன்னேன், அப்ப நீங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்க பாருங்க. அவங்க அதை பாரு, இதெல்லாம் யாரும் ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க லிஃப்ட் வரும்னு சொல்லும் போது எங்க அப்பா கஷ்டப்பட்டு படியேறி சொல்லுவாங்க. பழைய மக்களுக்கு தெரியும், எங்க அப்பா ஸ்டெப் ஏறும்போது அந்த டைம் எந்த பிலீவர் வராங்களோ அவங்க தான் எங்க அப்பாவை கைப்பிடிச்சு மேல கொண்டு வருவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க, அது பலிச்சது. இன்னும் நிறைய இருக்கு, பலிக்க போகுது. பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தை பலிக்கும், வார்த்தை பலிக்கும். ஆமென். அதனாலதான் 11வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும். பாரு ஆண்டவரே, நான் இப்ப இந்த வேலை பார்த்துட்டு, அது பாரு, ஆனா எனக்கு தெரியும் அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வார்த்தை பலிக்கும், ஏற்ற வேளை வரும். உங்கள் மேல் என் நல்வார்த்தைய. என்ன நல்வார்த்தை? நீ 70 வருஷம் பாபிலோன்ல சிறையிருப்புல இருப்பா, இது நல்ல வார்த்தையா? இல்ல. ஆனா அப்படி சொல்லும் போதே சொல்றார், 70 வருஷம் முடியும் போது உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். அதனாலதான் மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு, மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்டு மீந்திருக்கிற உள்ளமே,
ஆமென். இன்றைய சூழ்நிலையை கண்டு கலங்காதே, இது தற்காலிகமானது. கர்த்தர் உன்னை இந்த அக்கினி கிடங்கிலிருந்து, அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். வார்த்தை நிறைவேறும். மூன்றாவதாக, இதுதான் வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். அதுதான் இந்த வார்த்தை, நிச்சயம் நிறைவேறும். அதுல மாற்றமே கிடையாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இதே எரேமியா சொல்லுவார் பாருங்க. அதனுடைய 27:18 வாசியுங்கள். 17-18 வாசிங்க. அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள், பாபிலோன் ராஜாவை சேவியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அடுத்த வார்த்தை, இந்த நகரம் பாழாய் போக வேண்டியது என்ன? இனி அடுத்த வார்த்தை கவனிங்க. அந்த வார்த்தைக்காக இந்த வசனத்தை எடுக்கிறேன். அல்லது அவர்கள் தீர்க்கதரிசிகளாயிருந்து, அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் அவர்கள் சேனைகளின் கர்த்தரை நோக்கி மன்றாடட்டுமே. அன்று சொல்ற, இங்க பாரு, உன் வாழ்க்கை பாழாயிருக்கு, அல்லது இத்தனை வருஷம் காத்திருக்கிற, எல்லாம் ரைட். ஆண்டவருக்கு சொல்ற காரியம், உனக்குள்ள வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணு. வேர்டு இருக்கா? வேர்டு இல்லையா? கேரண்டி கிடையாது. நான் அதனாலதான் காத்திருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன கேட்பேன்னா, வேர்டு இருக்கா அப்படின்னு கேட்பேன். வேர்டு இருக்கா? அவர்களுக்குள்ள, அவர்களிடத்திலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தால். எந்த காரியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க? அதுக்கு வார்த்தை இருக்கா? மன்றாடுங்கள். பாழாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. எல்லாம் நஷ்டமாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. எல்லாம் கைவிட்டு போச்சுன்னு ஜெபிக்கிறதை விட்டுறாதீங்க. வேர்டுக்காக தான் ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தாவீது சிக்லாகுல எல்லாத்தையும் இழந்து, இப்ப நான் போலாமா? போலானா வேர்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டு சொன்னா நீ திருப்பி கொள்வா. எழும்பிட்டான், அவனுக்கு வேர்டு இருக்கு. இப்ப அவன் சொல்றான், நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன், ஒன்று குறையாமல். இனியும் நான் இதுக்காக ஜெபம் பண்ணணுமா? இனியும் இதுக்காக வெயிட் பண்ணணுமா? அப்படிங்கிற யாரோ ஆண்டவர் சொல், வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. நல் வார்த்தைய உங்களுக்கு செய்வேன் என்றல்ல, உங்கள் மேல. என்ன உங்க மேல? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல இறங்கிட்டு. உங்க மேல சொல்லுவாங்க தெரியுமா? அவனுக்கு வந்து பலிச்சது, உனக்கு பலிக்கும். அவன் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தற்காலிகமா ஒரு டோரை ஓபன் பண்ணி கொடுக்கிறாரா? செஞ்சுட்டே இருங்க. இயேசுவை பாத்தீங்களா? 30 வயசு வரை அவர் நினைச்சா வீட்டிலேயே உண்டாகட்டும் சொல்லி சாப்பிடலாமா? இல்லையா? அவருக்கு அந்த கிஃப்ட் இருக்குல்ல. ஆனா அவரும் அந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஒரு அடிச்சுவட வச்சுட்டு போயிருக்கார். ஆனா அந்த டைம் வந்து பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை செய்யல. ஆமென். அதுக்கப்புறம் என்னத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீங்க செய்யறத வச்சு உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீ 4 ஆடு மேய்க்கிறத வச்சு மோசே உன்னை குறித்த தேவ திட்டமே வேற. ஆனா அதுக்காக சொல்லிட்டு எனக்கு ஆடெல்லாம் மேய்க்க முடியாதுன்னு சொல்லி டெய்லி கறி வச்சு சாப்பிட்டு இருக்காத. உன் கையில என்ன ஒப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை செய். ஆமென். எகிப்துல வளர்ந்தனால மோசே என்ன கொஞ்சம் அருவருப்பா இருக்கா இந்த வேலை பார்க்கறது? எகிப்தியருக்கு எபிரேயர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஏன்னா அவங்க என்ன மேய்க்கிறவங்க? ஆடு மேய்க்கிறவங்க. கர்த்தர் கொண்டு வந்து சில நேரத்துல, அதான் பவுல் சொல்லுவார், அவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், அழைப்பு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். போச்சு போ ஆண்டவரே. அவர் சொல்றார், அப்ப நான் மாறணும், நான் அந்த அழைப்புக்குள்ள போகணும்னா எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமான. கர்த்தர் அதுக்காக 13 வருஷம் வெயிட் பண்ண வச்சிருந்தார் பவுல் அடுத்த நாளே பெரிய பிரசங்கி ஆகல, தீவிரமாய் பிரசங்கித்தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாரு. 14 வருஷத்துக்கு அப்புறம் புறப்பட்டு போறார்.
ஆமென். வார்த்தை நிறைவேறும். காலம், அதனாலதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது வரும். ஆபகுக்கு 2:3 அது தாமதிப்பது இல்லை. 4வதாக சமாதானத்துக்கு காரணமாயிருங்கள். அதாவது கர்த்தர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ நீங்க இருக்கிறது வரைக்கும் அந்த இடத்தின் நன்மையை விரும்பணும், சமாதானத்தை விரும்பணும். இப்போ இவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா 7வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணி, அதற்காக ஆண்டவரே இந்த பாபிலோன் நாசமா போட்டோம் உள்ள இருந்துட்டே. இது ஆண்டவருடைய பார்வையில ஏற்புடையது கிடையாது. உன்னை பாபிலோன்ல வச்சிருக்கிறாரா, அதன் சமாதானத்தை நாடு. நீ அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் என்னை எப்படி எருசலேமை கொண்டு வாங்க, அந்த ஜெபத்தை பண்ணு, பண்ணாதேன்னு சொல்லல. ஆனா நீ இருக்கிறது இப்ப எங்க? அப்போ நீ ஒரு இடத்துல இருக்கிறது வரைக்கும் ஒன்னால் அந்த இடத்துக்கு என்னதான் இருக்கணும்? அந்த இடத்துல இருந்து எப்படி இது இல்லாம தாவீதை பாத்தீங்கன்னா, அபிஷேகம் வச்சதுக்கு அப்புறம் தாவீதை எங்க விடுவாங்க தெரியுமா? ஆடு மேய்க்க விடுவாங்க. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. நமக்கு இது நிலையான வேலை இல்ல. அது நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? அப்படி ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி விட்டாரா? இல்ல. அவர் ஃபைட் பண்ணி அந்த ஆடுகளுக்கு ஒரு சமாதானமா இருந்தார்ல. அடுத்து யுத்த களத்துக்கு போனார். யுத்த களத்துக்கு எதுக்கு போனார்? சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர வேண்டியதானே. அங்க இவர் வர்றதுக்கு முன்னாடி கோலியாத் வந்துட்டான். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் இப்ப நிக்கிற இடம் யுத்த களம். அவனால என்ன பண்ண முடியும்? அவன் அந்த நன்மையை செய்கிறான். அடுத்து பாருங்க, சவுல்ட்ட வரான். சவுல்ட்ட வரும்போது சவுல ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கட்டும், சீக்கிரம் கொண்டு போட்டோம், நமக்கு எதுக்கு வம்பு இல்ல. அவனுக்கு அந்த கிஃப்ட் இருக்கு. தாவீது நிக்கிறது வரைக்கும் சவுலுக்கு சமாதானம். ஆனா அது தெரியாம தாவீது சவுல் தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? ஈட்டி எடுத்து எரிஞ்சு விரட்டிட்டான். ஆனாலும் திருப்பி கூப்பிட்டதும் தாவீது வரான் பாருங்க, சமாதானம். இன்னும் ஏன் பெலிஸ்தியன்ட்ட போவான், காத்தின் ராஜா ஆகீஸ் கிட்ட போவான். அவன் அதாவது இவனெல்லாம் அடிக்கணும். யாரு நியாயப்படி? தாவீது. ஆனா அந்த ஆகீஸ் தாவீதுக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தோம். பெலிஸ்தியனுக்கும் இவன் சமாதானமா இருந்தானே. பெலிஸ்தியரின் தலைவனே கொண்டு போட்டது யாரு? தாவீது. ஆனா அவங்க அடைக்கலம் கொடுத்ததும், நாளைக்கு இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணணும் தாவீது. ஆனா இன்னைக்கு அவங்க எனக்கு லைஃப் கொடுக்கறாங்க. அவர்களுடைய நன்மைக்காக தாவீது நிக்கிறான். சில பாருங்க, சில ஆபீஸ்ல வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு நமக்கு இந்த வேலை இல்லைன்னு ஆனதும் அவங்க இல்லைன்னு ஆக்கிட்டு இருக்கிறது வரைக்கும் சில வீட்டில் இருப்பாங்க பாருங்க. எப்படியும் நான் இந்த வீட்டை விட்டு எங்க தான் போறேன்? வெளியே தான் போறேன். நான் இருக்கிற இடம் என்னால சமாதானமா இருக்கணும். அதற்காக யாரு கீழே இருக்கிறனோ என்னால அவங்க நன்மையா இருக்கணும். சமாதானத்துக்கு காரணமாகுங்க. ஆமேன்ல வரல இல்ல இன்னைக்கு? ஆமே. தேடல் மீந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் இது. நீ சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. இப்போ கவனிச்சீங்கன்னா தெரியும், எகிப்துல ஒவ்வொரு வாதையை கர்த்தர் அனுப்புறாருல, அனுப்பி அப்படியே விட்டாரா இல்ல அதெல்லாம் மோசையை வச்சு சால்வ் பண்ணாரா? சால்வ் பண்ணிட்டு தானே வெளியே வந்தார். தண்ணி கடைசி ஒரு ரத்தமாட்டா இருந்து இல்ல ஆண்டவரே மாத்திருங்க. தவளை ஃபுல்லா தவளையாட்டா இருந்து இல்ல மாத்திருங்க. எல்லாத்தையும் மாத்தி எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு தானே வெளியே வராரு. நம்மள தேவன் எங்க வச்சிருக்கிறார்? எதுல வச்சிருக்கிறார்? நம்மளால அங்க ஒரு பிரச்சனை, நம்மளால அங்க ஒரு கஷ்டம், நம்மள வரட்டும். சில பாருங்க உள்ள இருந்து சில கூட இருந்துட்டு அது ஒரு பெரிய தீமையான காரியம். இருக்கிற இடத்துல நம்மளால இங்க எவ்வளவு நன்மை இருக்க முடியுமோ ஆண்டவர் அதுதான் சொல்றார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை அதற்காக விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில், அப்ப நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு சமாதானம் இல்லைன்னா
அவங்களுக்கு என்ன இல்ல? சமாதானம் இல்ல. அப்ப அவங்களுக்கு சமாதானம் இருந்தா நமக்கும், அதனால நம்ம அவங்களுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எனக்கு சமாதானம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. ஆமென். சிலருக்கு சொர்ன்னு அடிக்குதுல்ல. ஆமென். நான் இருக்கிற இடத்துல ஒருத்தங்க, அதாவது நம்மள ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சதும் நமக்கு சந்தோஷம் வருதா சங்கடம் வருதா? சொல்ல வேண்டாம், சர்ச்சில் போய் சொல்றோம். ஆமென். நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இங்க நீ அங்கதானே இருக்கிற, அதற்கு சமாதானம் இருக்க. ஆகாரே ஏன் ஓடி போன? அவன் என்ன கஷ்டப்படுத்துறா. ஏன் கஷ்டப்படுத்துறா தெரியுமா? அவளுக்கு சமாதானம் இல்லை. அவளுக்கு சமாதானம் இருந்தா உனக்கு சமாதானம், நீ போ. ஆமென். அவளுக்கு சமாதானம் இல்லை. பெனினாள் ஏன் அண்ணாளை விசனப்படுத்தினா நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த எல்கானா. ஒரே மாதிரி சாப்பாடு கொடுத்தா பிரச்சனை இல்லை, அவளுக்கு கொடுக்கறத விட 10 மடங்கு. அதாவது பெண்ணினாளுக்கு தோசை வாங்கி கொடுத்தா அண்ணாளுக்கு மசால் தோசை. கோவம் வருமா வராதா? பார்த்தா விசனப்படுத்தினான். ஏன்னா அவளுக்கு சமாதானம் இல்ல, அதனால அவ ஒன்ன சமாதானமா இருக்க விடல. இதுதான் உண்மை. ஆமே. சில பாக்குறேன், ஓ இதுதானா, போற வழியில மசாலா தோசை வாங்கிட்டு. ஏன்னா அவளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சமாதானம் இல்லை. அதனால இவளை நம்ம என்ன செய்யக்கூடாது? இவன் இந்த மசாலா தோசை சாப்பிடவே கூடாது. அதனால சாப்பாடு வைக்கும் போதும் அழுதுட்டு இருப்பான். சாப்பாடுல கை வைக்கும் போது தின்னதை பாரு, தின்னு. அவ்வளவு முடிஞ்சு சமாதானம் போச்சு. ஏன் இல்ல? அவளுக்கு சமாதானம் இல்ல. ஆமென். நாங்கள பாபிலோனுக்காக நாங்க இதுக்கு நாங்க எப்படி இங்க இருக்க போறது கிடையாது. இல்ல, இப்ப இருக்கிறோம்ல, கர்த்தர் வச்சிருக்கிறார்ல. ஆமென். ஆண்டவர் உங்களை எந்த ஆபீஸ்ல வச்சிருக்கிறாங்க, அங்க சமாதானம். நீங்க ஜெபம் பண்ணணும். அதோடைய பிளெஸிங். நீங்க இருக்கிற இடம், நீங்க அங்கிருந்து வரும்போது அவங்க உங்களை மிஸ் பண்ணணும். அவங்க இருக்கிறது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுப்பா. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானத்துக்கு காரணமாகுங்கள். ஆமென். கடைசியாக ஒன்னு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேடலை தீவிரப்படுத்துங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 13, 14 வசனங்கள். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால், அதாவது முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால். என்னை தேடுவீர்கள். இந்த வெயிட்டிங் பீரியட் எதற்காக தெரியுமா? தேடலை தீவிரப்படுத்த. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரேமியா நீங்க ஆரம்பத்துல இருந்து படிச்சீங்கன்னா தெரியும். வாசிக்க வேண்டாம் சொல்லி விடுகிறேன். 2:17 என்னை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறார். 2:32 என்னை மறந்து விட்டார்கள் அப்படிங்கிறார். 3:20 எனக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். 2:36, 37 மாயையை நம்பினார்கள், வழியை மாற்றி மாற்றி விலகி போனாங்க. 4:22 என்னை குறித்து அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். அன்று சொல்ல, நீ தேடலை தீவிரப்படுத்து. செய்யறதெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன். உறவை பலப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு காணப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும். ஆமென். உம் வேளைக்காக கிருபையை எனக்கு, உம் வேளைக்காக பொறுமையை எனக்கு.
செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும். காலங்கள் காலங்கள் மாறலாம், மாறாத தேவா. காலங்கள் மாறலாம், மாறாத தேவா. ஆமென். என்னோடு நீ சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவி. என்னோடு மாறாமல் நிறைவேற்றுவி. நீ செய்ய நினைத்தது ஆமென் எனக்காக. ஹல்லேலூயா. ஓடரமா சேக்கலரே உம்பேளைக்காக உம்பேளைக்காக கிருபையை எனக்கு ஆமென். பொறுமையை எனக்கு glory. நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும் ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே. நீர் தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. உம்முடைய வேளையிலே உம்முடைய நல்வார்த்தையை எங்கள் மேல் நிறைவேற்றுவீர். உம்முடைய வேளையிலே உம்முடைய நல்வார்த்தையை எங்கள் மேல் நிறைவேற்றுவீர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, தற்காலிக விடுதலைக்காக நான் வழி மாறிடக்கூடாது, ட்ராக் மாறிடக்கூடாது. அது என் கட்ட இன்னும் என்னை இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவதற்கு ஏதுவான செயல்கள் என்கிட்ட வெளிவந்துடும். பின் வாங்கிடக்கூடாதப்பா. என்னைக்கோ இந்த வனாந்திரத்தை நான் கடந்திருக்க வேண்டியது. என்னைக்கோ இந்த வனாந்திரத்தை கடந்து கானானை அனுபவித்திருக்க வேண்டியது. ஆனா என்னுடைய புத்தி இனத்தினால நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலையே தொடருகிறது. ஆண்டவரே, அப்படியே அப்பா கிட்ட கேளுங்க. உம்முடைய வேளையில உம்முடைய நல்வார்த்தையை என் மேல் நிறைவேற்றுவீராக, என் குடும்பத்தின் மேல நிறைவேற்றுவீராக. சிமியோன் சொன்னானே, இப்பொழுது அடியேனை சமாதானத்தோடு போக விடு. என் கண்கள் கண்டதே இந்த தீபத்தை அணையாம காக்கிறது அதற்காக தானப்பா. என் கண்கள் காணட்டும், ட்ராக் மாறிடக்கூடாது. அவங்க அங்க போறாங்க, இவங்க இங்க போறாங்கன்னு சொல்லி உம்மை விட்டு தூரம் போகிற செயல்கள் எனக்கு தூரமா இருப்பதாக. உம்மை விட்டு பின்வாங்குகிற காரியங்கள் எனக்கு தூரமா இருப்பதாக, எனக்கு தூரமா இருப்பதாக. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தந்து இந்த ஜெபம் முழுவதையும் பொறுப்படுத்த தயவுக்காக நன்றி. எங்களோடு பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஆண்டவரே, ட்ராக் மாறிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. நாங்க பின்வாங்கிறது எங்க குடும்பத்தை அது பாதிக்குது. நெடுநாளா எங்களுடைய புத்தீனத்தினால எங்கள் குடும்பம் வனாந்திரத்திலே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மன்னிப்பீராக,
நீர் வழி நடத்தும். உம்முடைய நல் வார்த்தை எங்கள் மேல் நிறைவேற்றி உம்முடைய நாமம் எங்களில் மகிமைப்பட கிருபை செய். முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்களை நீர் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில யார் மத்தியில வைத்திருக்கிறீரோ அவர்களுடைய சமாதானத்தை நாடுகிறவர்களா எங்களை மாற்றுவீராக. எல்லார் மேலும் உங்க கிருபை இருக்கட்டும். நல்ல தகப்பனே, அப்பா, மனதார உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஜெபிக்கிறேன். உம்முடைய நல் வார்த்தை உம்முடைய பிள்ளைங்க மேல நிறைவேற்றுவீராக. சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாரும். கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.